ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தற்போது மீனவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். நம்ம போராட்ட குழுவு எந்த முடிவும் நம்ம எடுக்கல. இன்றைக்கு நம்ம அமைதியான முறையில் இங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அமைதி போராட்டம். நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்குது. அதாவது 7 மாவட்ட மீனவர்கள் 7 மாவட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. நம்மளே இந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டம் நடத்துறோம். யாராவது ஒரு ஆள் சொல்ற, அதாவது போராட்டம் ஆரம்பித்த நாள்ல இருந்து போராட்டம் முடிவு போகுது, நாளைக்கு அதை அடக்கம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான வதந்தி வந்துட்டு தான் இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் நம்ம நம்ப வேண்டாம். நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம், அந்த போராட்டம் இந்த இடத்துல நம்ம நடத்துறோம். நமக்கு ஒரு இறுதியான முடிவு ஏற்ற வரைக்கும் இந்த இடத்தோடு யாரும் நகர போறதில்லை. நம்ம போராட்ட குழு ராமேஸ்வரம் 2 மத்திய அமைச்சர்கள் போய் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. போய் நாளைக்கு உண்ணாவிரத கண்டிப்பான முறையில் இருப்போம், எங்க மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நாங்க ஒரு முடிவு எடுப்போம் சொல்லிதான் போயிருக்காங்க. அதுக்காக எந்த இடத்துல எந்த ஒரு செய்தி வந்தாலும் அது உண்மையான செய்தி அல்ல. இன்றைக்கு இந்த அமைதியான போராட்டம் 6வது நாள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் கண்டிப்பா இருக்கு. அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏதாவது ஒரு சேனல்ல ஏதாவது ஒரு செய்தி ஓடும், நம்ம எதையும் அது பொய்யான செய்தி சொல்லி இந்த போராட்ட குழுவின் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம், அதாவது எல்லாருமே காலையில குடும்பமா வாங்க. இந்த இடத்துல நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடக்குது. அதனால எல்லாத்தையும் தமிழகத்தில் உள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க போறோம். நம்மளா எந்த முடிவும் கட்ட வேண்டாம். நம்ம போராட்ட குழு கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூலமாவே நம்ம இந்த செய்தியை சொல்ல வைப்போம். அதனால இது நியாயமான போராட்டம். இதுல இந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் செயல்படுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய நோக்கம் மத்திய அமைச்சர் இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு உறுதி சொல்லணும். அப்ப 2 மத்திய அமைச்சர்கள் வந்திருக்காங்க. இந்த தந்தி டிவியில இந்த செய்தியை பரப்பிருக்காங்களா, போராட்டம் வாபஸ்